ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிவகாசிக்கு வந்திருக்கோம். சிவகாசியில் நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமுக்காக சிவகாசி வந்திருக்கோம். இந்த இடம் நீங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண் லாட்ஜ், சிவகாசியில் இருக்கிற அருண் லாட்ஜ் இடத்துக்கு வந்துருக்கிறோம். நாங்கள் எங்கள் குரூப் வந்துருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விழா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த லாட்ஜிலேருந்து வெளியே வந்திருக்கோம். வெளியே போயிட்டு ஏதாவது டீ இல்லை காஃபி ஏதாவது இருக்கலாம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த எப்படி இருக்குன்னு தெரியல, இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரிங்களா? நான் இப்போ இந்த வியூ காட்டுறேன், இந்த ரோடு வியூ. செம்ம வெயிலுங்க. அப்பன் சுனோகம், இதுனா அப்பன் சுனோகம். இப்பதான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறேன் அப்பன் சுனோகம். அம்மா சுனோகம் கேள்விப்பட்டது, இது அப்பன் சுனோகம். சிவகாசி. இங்க பாருங்க நம்ம ப்ரோக்ராமோட சும்மா சும்மா வீடியோ எடுக்கிறேன்னா இது நம்ம ப்ரோக்ராமு. ஆமாம், இந்த ப்ரோக்ராம் தான் நடக்க போகுது இன்னைக்கு. ஆமாம், 6 மணிக்கு அவர் வராது, அதுக்கு தான். ஆமாம், இங்கே டீ கடை எங்க இருக்குது? டீ கடை எங்க இருக்குது? இங்கே பாருங்க நம்ம நிகழ்ச்சி. அன்னை அப்பாஸ்லேருந்து அன்னை, அங்கே ஒரு அப்பாஸ் பார்த்தீங்களா? அப்பாஸ் ஹோட்டல் ப்ரோ, அங்கே ஒரு அப்பாஸ் பார்த்தீங்களா? வினீத் அப்பாஸ் சொன்னாங்க தான் சாப்பிட்டு போவாங்க, அதனால அவங்க பேர் வச்சுட்டாங்க. அப்படியா? நீங்கள் சொல்ல அந்த ஹோட்டலில் காட்டேன். அது அங்கே போயிடுச்சு. காஃபி குடிக்கலாம். அந்த பக்கம் போகும்போது நகை கடல் என்னன்னு கேளு. நான் நகை கடலை பற்றி ஒன்று சொல்கிறேன். நகைகள்லாம் கடலை கொட்டிட்டாங்க. சரி, போகும்போது கேளு. வேணாம், அவன் சாரி, அவன் நம்ம மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஒத்திகர் ஆட்சி வைக்கிறாங்க, அது சாப்பிட்டா Come on guys. Our heart will be mocha better. सुना लगा. பாருங்க பாருங்க, காப்பி ரேட் வாங்கிக்கலாம். காப்பி காப்பி குடிக்கிறதா காப்பி ரேட் வாங்கிக்கலாம்.
காஃபி குடிக்கலாம், காஃபி ரேட் ஃப்ரீ தான். இந்த ஒரு ஆனா படம் பண்ணார்ல கர்ணா, இதானே இது கமக்கம், இது வாட்டர் ஹீட்டர் பண்ணார்ல அது பேர் கமக்கம். அது அது வந்து ஆக்கார் அதெல்லாம் கமக்கம்ன்றது கமகம் எக்ஸாம்பிள் கம கம்மான்னு இப்போ வாசனை வருதுல்ல, காஃபி குடிக்கும் போது கம்ம கம்மா வருதுல்ல, அதான் கம கம்மா. அந்த நீங்க ஹை ரேஞ்ச் கரெக்டா ரீச் பண்றீங்க. அவரு வெஸ்டர்ன் கத்துனுக்குறாருங்க. ஏஆர் ரஹ்மான் கிட்ட. ஏஆர் ரஹ்மான் டீச் பண்ணாரா? ஏஆர் ரஹ்மான் டீச் பண்ணா அவர் காலேஜ்ல. அது ஏஆர் ரஹ்மான் கிட்ட கத்துக்கிட்டாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. விஸ்வகர்மா நரகமா மட்டும் அந்த ரேஞ்சுக்கு போங்க. அதுக்கு தான் நான் வந்தேன். சொல்லடி உள்ளபடி இது கமக்கம். நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் நாளை உள்ளதடி. இது வந்து ஆக்கார். இது கமக்கம், இது பிருஹா. நான் பாடுறது பிருஹா. நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் நாளை உள்ளதடி. அதே ராகமா? ஆமா. இந்த ராகத்துல நிறைய பாட்டு. இது என்ன ராகம்? இது என்ன ராகம் தெரியல. இது பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டு நடபைரவியா? நட்டபைரவியா? நட்டபைரவினா நட்டு 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 இருக்குதுன்னா நட்டபைரவி. நட்டபைரவி. அது என்ன படிப்பீங்க அந்த பேரு? கணேஷ். கணேசன் தான் என்னன்னு சொல்லுங்க. கணேஷ். அப்புறம் இந்த பாட்டு இது ஒரே ராகம். அப்புறம் ஹிந்தில இந்த பாட்டு चले चलो चले चलो. என்ன பாட்டு? நீங்க இவ்வளவு அழகா பாடுறது காரணம் என்ன? நான் பாடு இவ்வளவு அழகா பாடுறதுக்கு என்ன காரணம் தெரியலையப்பா. எனக்கே தெரியல. கண்ணு தெரியலையா? கண்ணுக்கும் தெரியல ஏன் பாடுற அப்படின்னு. சரி, நான் கேளடி கண்மணி வேணா பாடுறேன் vlog. என்னாலும் தானே தேனிருந்தாவதோ பிறக்காக நான் பாடும் திரை பாடல்தான். இந்நாளில் தானே நான் இசைத்தேனம்மா எனக்காக நான் பாடும் முதல் பாடல்தான். காணல் தீராததாகும் கங்கை நீரா தீர்ந்ததடி. நான் போட்ட பூமாலை மனம் கேட்கவில்லை. நீதானே எனக்காக மழை பூத்த
முல்லை கேளடி கண்மணி பாடகன் சொன்னது நீ இதை கேட்பதால் நெஞ்சிலோ நிம்மதி. நாள் முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற கேளடி கண்மணி பாடகன் சொன்னது நீ இதை கேட்பதால் நெஞ்சிலோ நிம்மதி. நல்லா பண்ணீங்க. எங்க கத்துக்கிட்டீங்க? யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நான் உங்கள்கிட்ட இருந்தா இப்ப கத்துக்கிட்டேன். ஹலோ ஹலோ கைஸ், நம்ம ரிட்டர்ன் போகிறோம். ரிட்டர்ன் போகும்போது ஒரு சில இடத்த பார்த்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு நம்ம வினோத் ப்ரோ. ஆமா வினோத், வாங்க வினோத். வினோத் எங்க போயிட்டீங்க? அப்படியே zoom. வினோத் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது என்ன கடை வினோத்? அது ரொம்ப அது என்ன வினோத்? இந்த இடத்துக்கு இது ஒரு பில்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்ததுலேயே இது ஒரு பில்டிங் தான் நல்லா இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. அங்க பிளிஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்க, பேஸ்ட்ரி கடை. ப்ரோ ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த ஹோட்டல் பேர் எப்படி வந்ததுன்னு எந்த ஹோட்டல் பேரு? அப்பன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க. எப்படி அந்த பேர் வந்தது சொல்லுங்க. அப்பன் அது ஐ திங்க் ரோட் மேல இருக்குல்ல, சோ அப்பர்ல இருக்கு. அப்பன் இங்க நிறைய அப்பம் விற்கும் நினைக்கிறேன். சொல்லுங்க வினோத். வினோத் உங்க கருத்துக்கள். ஓ என்ன வினோத்? அப்புறம் பேபி கேஃபேன்னு ஒன்று வருது. இந்த அருண்ராஜ் பக்கத்துலயே இது ஒரு ஸ்டோர் இருக்குங்க, கங்கா ஸ்டோர், ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட்டு. எல்லாமே ஹோல்சேல விலை கம்மியா இருந்தது, நிறைய வாங்கலாம். நான் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய டப்பா, அந்த டப்பா ஃபுல்லா முறுக்கு இருந்தது. அந்த முறுக்கு வந்து ஒன்லி 130 rupees. நம்ம வெளியெல்லாம் போன வாங்கினா ரொம்ப அந்த டப்பாவே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அது சாம்பிள் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இந்த கங்கா ரிவர் மாதிரி அந்த கங்கா ஸ்டோர்ல கிடைக்காத பொருள் ஒண்ணுமே இல்லை. என்னைக்குமே நிரம்பி வழி அந்த கங்கா ஸ்டோரை. அதனால தான் அதுக்கு கங்கை நதி போல பேர் வச்சிருக்கிறாங்க. சும்மா பர்சனல் வீடியோ எடுங்க, சும்மா ஒரு பர்சனல் யூஸ். ஓகே, என்ன நினைக்கிறீங்க? உங்க பேர் என்ன சார்? அக்ரம். அக்ரம். நீ எவ்வளவு பஸ் ஸ்டாண்ட்ல எங்க இருக்குது? பஸ் ஸ்டாண்ட்ல எங்க இருக்கும்? நீங்க என்ன பாக்குற இடம்? நிறைய பார்க் வேற மாதிரி ஃபேமஸான இடம் எதனா இருக்கா? ஃபயர் ஃபயர்வொர்க்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். எங்க இருக்கு அது அவங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை பொறுத்து. ஃபயர்வொர்க்ஸ். இங்க எங்க போலாம்? இங்க இந்த சாப்பிடுற ஐட்டம் சாப்பிடுற ஐட்டம் விஜயமஸ். விஜயமஸ். விஜயமஸ் என்ன ஃபேமஸ் சாப்பாடு?
பரோட்டா பரோட்டா இங்கேயும் பரோட்டா தேங்க்யூ கண்டிப்பா இந்த சிவகாசில இருந்து வரும்போது ஒரு பரோட்டா பிரியரா மாறிட்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு ஜோயல். அதுக்காக ஜோயலுக்கு பாராட்டுக்கள். போலீஸ் வந்தா உன்னை ஊரை விட்டுருவோம். இந்த ஓனர் இன்னொரு ஓனர் சரியா உள்ள போ. அதனால எங்களுக்கு வேலை கண்ணன் மன்னர் கொடுத்தாரு. கைஸ், இதுதான் நம்மளுடைய ரூமு. இதில் ஒரு 8 பெட்டுக்கு இருக்குது. நாங்கள் இங்கே இப்போ தான் நம்ம வெளியே போயிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு வந்தோம். இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிவுக்கு வரலாம். அடுத்து வேறு வீடியோ நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.